ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு அதிசயமான தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது ஜூன் மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு மிக மிக முக்கியமான கிரகமாற்றமானது நடக்க போகுது. அந்த கிரகமாற்றத்தினால பர்டிகுலராக யோகமானது உருவாக போகுது. அந்த யோகமானது ஒவ்வொரு ராசிக்காரங்களும் இனி ஆட்டி படைக்க போகுது. அப்படி ஆட்டி படைக்கக்கூடிய யோகத்தை தான் அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக டெய்லியும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கான பலனை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். முதல்ல ஜூன் 14ஆம் தேதி என்ன யோகம் உருவாக போகுது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஜூன் 14ஆம் தேதி புதன் பயிற்சி நடக்க போகுது. அந்த புதன் பயிற்சி நடக்கும்போது புதத்திய யோகமானது உருவாக போகுது. அந்த யோகத்தினால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறப்போகுது. அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக டெய்லியும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அந்த தலையெழுத்தை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஆல்ரெடி மேஷ ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ ரிஷப ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் வீடியோவாக இருக்கும். ஸோ ரிஷப ராசியில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல இந்த புதத்திய யோகம் உருவாகிறதுக்கு முன்னாடி இந்த ஜூன் மாதத்தில் நடக்கக்கூடிய பயங்கரமான பயிற்சிகள் பற்றி சொல்லிடுறேன். ஆட்சி பெற்று அமரக்கூடிய இந்த இரண்டு முக்கிய கிரகங்களுடைய பயிற்சி காரணமாக தான் புதத்திய யோகமானதே உருவாயிருக்கு. அதை பற்றி முழுசாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல்ல அதை தெரிஞ்சுக்குங்க. சூரியனை ஒட்டியே எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதன் சஞ்சாரம் செய்வார். சூரியன் பயிற்சிக்கு சில நாட்களுக்கு முன்போ அல்லது பின்போ புதனுடைய பயிற்சியும் நடக்கும். இது வழக்கம் போல் எல்லா மாதங்களும் நடந்தாலும் கூட 2024 இந்த ஜூன் மாதம் நடக்க இருக்கக்கூடிய ஒரு சில கிரகங்களுடைய பயிற்சிகள் மற்ற மாதங்களை காட்டிலும் மிக மிக முக்கியமானவையாக திகழ்கிறது. காரணம், ஒரே சமயத்தில் பல கிரகங்கள் அதிக பலம் பெற்று ஆட்சியாக அமரக்கூடிய அமைப்பு ஜூன் மாதம் கிரக பயிற்சியில் ஏற்படுது. அதாவது புதத்திய யோகமாக ஏற்படுது. இந்த கிரகங்கள் எந்தெந்த ராசிக்கு எப்போது பயிற்சியாகும், அதனால் ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான விளைவு ஏற்படும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இனி இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். என்ன நடக்குங்கிறத எல்லாத்தையுமே உங்கள் ராசிக்கு தெரிஞ்சுக்குங்க. பொதுவாகவே ஒவ்வொரு மாதமும் கிரகங்களுடைய 3 அல்லது 4 கிரகம் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு சஞ்சரிக்கும். இதில் குறிப்பாக சூரியன் ஒரு மாதத்துக்கு ஒரு முறை ஒரு ராசியில் சஞ்சரிப்பார். சூரியனுடைய மாதாந்திர பயிற்சி பஞ்சாங்கத்துடைய அடிப்படையில் தான் தமிழ் மாத பிறப்பே குறிக்கிடப்படும். இதில் ஒரு சுவாரஸ்யம் என்னென்னா, சூரியனை ஒட்டி தான் எப்பொழுதுமே புதன் சஞ்சாரம் செய்வார். சூரியன் பயிற்சிக்கு சில நாட்களுக்கு முன்போ அல்லது பின்போ இவருடைய பயிற்சி நடக்கும். இது அப்பப்போ சாதாரணமாக இருக்கும், அப்பப்போ இந்த மாதிரி யோகத்தை ஏற்படுத்தும். இப்போ புதத்திய யோகம் ஏற்படுத்தியிருக்கு. இது வழக்கம் போல் இல்லாமல் இது ஒரு ஸ்பெஷல் புதத்திய யோகமாக கருதப்படுது. இந்த புதத்திய யோகத்தினால பயங்கரமான ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதை தான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ ரிஷப ராசிக்காரங்க இந்த ஜூன் மாதம் இந்த புதத்திய யோகத்தோடு ஒட்டி நடக்கக்கூடிய கிரக பயிற்சியை பற்றி தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு இந்த ஜூன் மாதம் நடக்க இருக்கக்கூடிய மிக பயிற்சியானது சொல்லப்படுவது செவ்வாய் பயிற்சி தான். இந்த ஜூன் மாதம் புதத்திய யோகத்தில் நடக்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான பயிற்சிகளில் செவ்வாய் பயிற்சி ஒன்றாகும். கடந்த சில மாதங்களாகவே பகை கிரகங்களோடு சஞ்சரித்து வந்த செவ்வாய் அதிலிருந்து விலகி தன்னுடைய ஆளும் வீடான மேசராசியில் ஆட்சி பெற்று சஞ்சரிக்க இருக்கிறாரு. குறிப்பாக ராகுவிடமிருந்து விலகி மேசராசியில் தனித்து செவ்வாய் ஆட்சியாக சஞ்சரிக்க இருக்கிறது பல ராசிக்காரங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். அதில் உங்கள் ராசிக்கு யோகம் இருக்கா இல்லையா என்பதை தெரிஞ்சுக்குங்க. செவ்வாய் மேசராசியில் ஜூன் 1ஆம் தேதி அன்றைக்கே பயிற்சி ஆகிட்டார். அப்புறம் இந்த மாதம் நடக்கக்கூடிய இன்னொரு பயிற்சி என்னென்னா புதன் பயிற்சி. அதுதான் புதத்திய யோகமாக உருவாயிருக்கக்கூடிய பயிற்சி. மாத கோள்கள்லேயே ஒரு மாதத்திற்கு குறைவான காலத்தில் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு பிரவேசிக்கக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடியது புதன் தான். ஜூன் மாதம் மேசராசியில் ரிஷபராசிக்கு செல்கிறாரு புதன். ரிஷபராசியில் புதன் பயிற்சி 3 ராஜயோகங்களை ஏற்படுத்து. அதுதான் புதத்திய யோகம் என்று இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன். அப்புறம் இந்த யோகத்தோடு ஒட்டி வரக்கூடிய சுக்கிர பயிற்சியும் சொல்லலாம். ரிஷபராசியில் ஆட்சியாக அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கிரன் ஜூன் மாதம் 12ஆம் தேதி புதன் ஆட்சி செய்யக்கூடிய புதத்திய யோகத்தில் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இது லட்சுமி நாராயண யோகத்தை ஏற்படுத்துது. இந்த 2 யோகங்களும் சேர்ந்து தான் உங்கள் தலையெழுத்தை மாற்றும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் இந்த புதத்திய யோகத்தோடு சூரிய பயிற்சியும் நடக்க போகுது. ஒவ்வொரு மாதமும் சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பிரவேசிப்பார். இது தமிழ் மாதமாக குறிப்பிடப்படும். சூரியன் தற்பொழுது ரிஷப ராசியில் சஞ்சரித்து வைகாசி மாதமாக இருக்கிறாரு. ஜூன் மாதம் 15ஆம் தேதி, அதாவது 14ஆம் தேதி புதன் மாறுறாருல, அதுக்கு அடுத்த நாள் சூரியன் புதனுடைய வீடான மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அங்கே தான் புதத்திய யோகம் உருவாயிருக்கு. அப்போ ஆணி மாத பிறப்பானது குறிப்பிடப்படுது. அப்போ ஆணி மாதமும் உங்களுக்கு புதத்திய யோகம் வேலை செய்ய போகுது.
மே மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 1ஆம் தேதி 2024 குரு பயிற்சி நடந்து முடிந்ததில் அதனுடைய குரு பகவானுடைய சஞ்சாரம் வந்து இப்போ நல்ல பலன்களை வழங்குற மாதிரி இந்த புதத்திய யோகத்தில் உருவாயிருக்கு. குரு பயிற்சினால் கடந்த சில நாட்களாக உங்களுக்கு சூரியன் குருவோடு ரிஷப ராசியில் புதனோடு சஞ்சாரம் செய்யக்கூடிய அந்த குரு அஸ்தாங்க நிகழ்வானது நடக்க போகுது. இந்த ஜூன் மாதம் குரு பயிற்சி இல்லை என்றால் கூட சூரியன் அடுத்த ராசிக்கு பிரவேசிக்கக்கூடிய இந்த அஸ்தாங்கன் காரணமாக புதத்திய யோகம் குரு பலனை முழுமையாக சுப பலன்களை உங்களுக்கு கொடுக்க இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதுலேயும் சனி பயிற்சி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த புதத்திய யோகத்துக்கு வந்து நல்ல வேலை செய்ய போகுது. இப்படி நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யோகங்களை வந்து பார்க்க போகிறீங்க. அந்த யோக பலன்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். நிறைய பேருக்கு புதன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சாதாரண கிரகமாக நினைக்கிறோம். புதன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு புத்தி கூர்மைக்கு காரணியாக விளங்குகிறாரு. இவரை சாதாரணமாக மட்டும் நாம் நினைக்க முடியாது. இவர் நம்ம வாழ்க்கையில் என்ன வேணாலும் வந்து செய்ய முடியும். அதனால தான் புதன் பயிற்சி வந்து ரொம்ப முக்கியமான பயிற்சியாக பார்க்கப்படுது. அதை விட இந்த புதத்திய யோகம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. சரி வாங்க இப்போ ரிஷப ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த புதத்தி யோகத்தினால கிடைக்கக்கூடிய பலன்களை பார்க்கலாம். ஸோ இந்த பலன்கள் தான் ரொம்ப முக்கியம். இந்த பலன்கள் என்னங்கிறத தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த புதத்திய யோகத்தினால உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கருத்துக்கு அதாவது நீங்கள் கூடிய கருத்துக்கு மற்றவர்களிடம் வரவேற்பு இருக்கும். ஸோ வரவேற்பு இருக்கக்கூடிய கருத்துக்களை நீங்கள் சொல்கிற மாதிரி புதன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் நாக்கில் வந்து கூர்மையோடு இருப்பார். அப்புறம் பணவரவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருப்திகரமாக இருக்கும். அதை விட இன்னும் சொல்லப்போனால் சுக்கிரனுடைய சஞ்சாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதத்திய யோகத்தில் இருக்கிறதுனால எதிர்ப்புகள் மெயினாக விலகும். எல்லா காரியங்களும் உங்களுக்கு டக்கு டக்குன்னு நடக்கும். அப்புறம் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாத்தையுமே செய்து முடித்து மீண்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் புதிய காரியங்களை செய்கிற மாதிரி உங்களுக்கான சூழ்நிலை அமையும். மனதில் ஒரு விதமான புதிய உற்சாகம் தைரியம் உண்டாகும். சுகாதிபதி சூரியனோடு புதனத்திய யோகம் உருவாயிருக்கிறதுனால உங்களுடைய வசதிகளுக்கு குறைவே இருக்காது. அப்படின்னா பணவரவு அதிகமாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்து போட்டிகள்லாம் குறையும். புதிய ஆர்டர்கள் பெறுவதில் நீங்கள் கவனம் செலுத்தினீங்கன்னா பெற முடியும். உத்தியோக ரீதியாக வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்த பிரச்சனைகள் குறையும். அலுவலக தொடர்பான பயணங்கள் செல்வதெல்லாம் ஈஸியாக இருக்கும். இப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாசிட்டிவாக வந்து நடக்கும். இதில் ரிஷபராசிக்காரங்க கார்த்திகையில் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த புதத்திய யோகம் என்ன மாதிரி இருக்குன்னா கணவன் மனைவியிடையே இருந்த கருத்து வேற்றுமையெல்லாம் நீங்கள் செய்யும். சகோதரர்களிடம் கவனமாக பேசி பழகிற மாதிரி உங்களுக்கு எச்சரிக்கை இருக்குது. பிள்ளைகளால் டென்ஷன் ஏற்பட்டு நீங்கும். அதனால் பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் செலுத்தணும். ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். கார்த்திகை 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த புதத்திய யோகத்தில் இப்படி கவனமாக இருக்கணும் என்ற எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த புதத்திய யோகத்தில் எப்படி பலன் கிடைக்குன்னா எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தாமதம் உண்டாகிற மாதிரி இருக்குமா. அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் போது கவனமாக இருக்கணுமா. மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற தடைகளை சந்திக்க வேண்டியது நிறைய இருக்குமா. வீண் அலைச்சலை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் எந்த ஒரு புதிய விஷயங்களும் செய்யாமல் இருக்கணுமா. ஸோ ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி எச்சரிக்கையாக இருக்கணும் என்று இந்த புதத்திய யோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா மிருகசீரிடம் 1, 2 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா எண்ணியதை எப்பேற்பட்டாவது செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கு. வீண் பகை உண்டாகலாம், அதை தயவு செய்து மாற்றிக்குங்க. கவனமாக செயல்படணும், அதுதான் நல்லது. அடுத்தவருடைய செயல்கள் உங்கள் கோபத்தை தூண்டுவதாக இருக்கும். அதனால் இந்த புதத்திய யோகத்தில் அனுசரித்து செல்வது நன்மை தரும். இப்படி நட்சத்திர வாரியாகவும் ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த புதத்திய யோகத்தில் இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன்களானது சொல்லப்பட்டிருக்கு. இந்த புதத்திய யோகம் ரிஷபராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியாக இருக்கும் அப்படிங்கிறது தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப ஜூன் 14க்கு பிறகு நடந்துக்குங்க. இந்த தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். கண்டிப்பாக அவங்களும் ரிஷபராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்படின்னா நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக
வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.